Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு கார் இருக்கு. The most hard selling segment அப்படினு சொல்லலாம். அதுதான் இந்த காம்பாக்ட் SUV அப்படிங்கற ஒரு செக்மெண்ட். மோஸ்ட்லி எல்லாரும் வந்து இந்த SUV வாங்கணும் அப்படினு போயும்போது இந்த செக்மெண்ட்டை தான் வந்து பிக் பண்றாங்க. அதுவும் இந்த பர்టిక్యులர் கார் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளேயே முக்கியமா சொல்லணும் அப்படினா 10 லட்சத்துக்கு உள்ளேயே வந்து ஒரு பெரிய கார் அப்படினு சொல்லி நம்ம சொல்ல முடியும். சோ அப்படி ஒரு கார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம கூட நிசானோட மேக்னைட் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த காரை பற்றின ஒரு ரிவ்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லாங்காக இதை வந்து யூஸ் பண்ணியும் ரிவ்யூ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காரோட யூசர் கம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் பிரபு வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஹாய் பிரபு. ஹாய் சார். ஒரு ஹாய் சொல்லிருங்க. மிஸ்டர் பிரபு கூட தான் இந்த எபிசோடு வந்து இருக்க போகுது. ஸோ அவர் இந்த காரை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாரு, ஏன்னா இந்த காரை பற்றின நிறைய மிக்ஸ்டான ஒரு ஃபீட்பேக் வந்து இருக்கும். அப்போ அவரோட ஹானஸ்டான ஃபீட்பேக் வந்து நம்ம வாங்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பயுமே ஒரு கிவ்வே கொடுக்குறது வழக்கம். ஸோ இன்றைக்கும் இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டகரியில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆம்பர் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்னன்ஸ். ஆம்பருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மேன்லியான பாடி பர்ஃப்யூம் என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து இது இருக்கும். ஒரு காஸ்ட்லியான ஒரு ரோஸோட ஒரு ஃப்ளேவர் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்ம செக் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு பேண்டோடு சேர்ந்து அது கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட IRVMல இந்த மாதிரி நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ஸோ எவ்ரிடே மார்னிங் வந்து நீங்கள் காரை எடுக்கும்போது இதில் ஒரு 2 ஸ்ப்ரே மட்டும் இந்த பாட்டிலில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 40 டேஸ்க்கு வந்து இதோட குவான்டிட்டி சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம். எஸ், அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் வந்து டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இன்கேஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லு ஃப்ராக்னன்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லாங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதை நமக்கு கெஸ்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் காராக இந்த கார் எடுத்தீங்களா, இல்லை ஒரு அப்கிரேட் ஆகி இந்த காருக்கு வந்தீங்களா? ஃபர்ஸ்ட் கார் தான் அது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் காரே நம்ம வந்து ஒரு SUV தான் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு ஏன் வந்தது? ஆக்சுவலி ஹேஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவிங்க்கு லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ அதனால அப்போ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பண்ணீங்க? உங்களால் எப்படி அந்த டிரைவிங் கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சது? ஆக்சுவலி டெஸ்ட்டே வந்து நான் பண்ணல, அங்கிள் தான் பண்ணாங்க. மேக்னெட் பண்ணாங்க, சோனட் பண்ணாங்க. இது 2 கார் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 2மே ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் ஓகே பண்ணி. அப்போ நீங்கள் வந்து ஒரு 2 கார் தான் நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான செக்மெண்ட் நம்ம சொல்லுவோம். எப்படின்னா லைக் உங்களுக்கு எல்லா மேனுஃபேக்சர் டைமே வந்து ஒரு காரோ 2 காரோ வந்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு டாட்டா போனோம் அப்படின்னா நெக்ஸான் இருக்குது, நமக்கு சுசுகி வந்தோன்னா பிரெஸா இருக்குது, அதுக்கப்புறம் வென்யூ, சோனட்டு, அப்புறம் மேக்னைட், இதோட சிஸ்டர் கன்சர்னான கைகரும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மகேந்திரா போகும்போது XUV 300, இப்போ 3XO அப்படின்னு சொல்லி லான்ச் ஆக போகுது. அப்போ இவ்வளோ கார் இருக்கும்போது ஆக்சுவலி நீங்கள் இந்த 2 கார் மட்டும்தான் பார்த்துருந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது கார் கூட நீங்கள் உங்களோட லிஸ்ட்டில் வச்சுருந்தீங்களா? இல்லை, மகேந்திரா 3W அது எடுக்கலான்னு பார்த்தோம். அது ஃபேஸ் லிஃப்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்தது. ஓகே. ஸோ அது வெயிட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அதை ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்யூ வந்து ரொம்ப அது காம்பேக்டாக ரொம்ப இதுவாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ அதனால் அது வென்யூ விட்டோம். சோனட் வந்து எனக்கு ஓகே தான். பட்டு பட்ஜெட் வந்து பார்க்கும்போது எனக்கு மேக்னெட்டை பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ அதனால் மேக்னெட் தான் நம்ம காரு அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு
முக்கியமான ரீசன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரீசன் பட்ஜெட் சார். ஓகே, பட்ஜெட் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிக்கப்பாக போகிற இது வந்து எனக்கு ஓகே பிடிக்கும், பைக்லையும் சரி எல்லாமே. ஸோ அதனால தான் டர்போவை ஸ்டார்ட் பண்ணது. டர்போவில் இது ஓகே தான், டெஸ்ட்டெல்லாம் பண்ணும்போது நல்லா பிக்கப்பாக இருந்தது. ஸோ அதனால சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது இதோட வேரியண்ட் வந்து எக்ஸாக்டாக என்ன வேரியண்ட்டு, இல்லை ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எந்த வேரியன்ட் சொல்லலாம்? இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா XP டர்போ மேனுவல். ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10.94 வந்தது. இதில் வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தீங்கன்னா இதில் டர்போ ஸ்டார்டிங்கே இந்த XP தான். ரெண்டே வேரியன்ட் தான், XP ப்ரீமியம். நான் டர்போ எடுத்தால் XL வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அதோட பட்ஜெட் என்னவா இருக்கும்? 9 lakh அது மாதிரி வரும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கும் அதுக்கும் க்ளோஸ் டு ஒரு 1 lakh தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. எஸ் சார். இப்போது இந்த மேக்னைட் அப்படிங்கிற இந்த காரையும் கைகரையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சேஞ்ச் பார்க்குறீங்க? கைகர் ஆக்சுவலி நாங்கள் எடுக்கல, ஏன்னா இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஒரே இன்ஜின் தான். ஸோ அதனால இது லுக் வைஸ் வந்து இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால இதையே சூஸ் பண்ணிட்டோம். இப்போது நிசான் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்னைட் மட்டும்தான் ஒரே காரை வச்சு தான் இப்போ வரைக்கும் அவங்க வந்து சர்வே ஆகிட்டு இருக்காங்க. அப்போது நிறையா கமெண்ட்ஸ் வந்து இருக்குது, என்னென்னா நிசான் வந்து இண்டஸ்ட்ரி டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. பட் நீங்கள் இந்த காரை எடுக்கும் போது அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? ஆமாம் சார், நான் பார்த்தேன். இப்போ சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்லாம் நான் பார்த்தேன். ஸோ என்னுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரவாயில் தான். இதோட சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா நெற்குன்றத்தில் இருக்குது மதுரவாயில். ஸோ அது ரிலேட்டடாக பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஐயப்பன் தாங்கல்லே இருக்குது. ஸோ எனக்கு சர்வீஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால அது ஒன் மெயின் ரீசன் வச்சுக்கலாம். ஸோ நிசான் பார்த்தீங்கன்னா அவங்க பைப்லைனில் அதிக கார் லிஸ்ட் இருக்குது. அதனாலேயே வந்து பெருசாக எனக்கு அந்த ஒரு பயம் இல்லைன்னு சொல்ல எனக்கு. ஓகே ப்ரோ, இப்போ இதோட ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்து கன்சல்டிங் கால்ஸ் நிறைய பேர் கார் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த 10 lakhsக்குள்ளே த மோர் ப்ராக்டிக்கல் கார் இது தான், 5 பேர் கம்ஃபர்டபுளாக போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ண வரைக்கும் இந்த காரில் 5 பேர் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? ஷூராக போகலாம் சார். இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு வந்தோம், ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம். பேக்கில் இருக்கவங்க எந்த இதுவும் சொல்லல, அன்கம்ஃபர்டபுளாக எதுவும் ஃபீல் பண்ணல. ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக தான் வந்தாங்க. 3 hours அது மாதிரி தான் போயிட்டு வந்தோம். ஸோ அது வரைக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு லெக் ரூம் அப்படிங்கிறது அடிக்குவேட்டாக இருந்ததா? கோ பேசஞ்சர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக உட்காருவாங்க. ஓகே, ஈவன் மிடில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கூட நல்ல லெக் ரூம் இருக்குது. ஏன்னா ஆமாம், ஸோ இதில் வந்து அந்த மிடில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கீழே லேண்ட் பண்ணுறது கொஞ்சம் தூக்கிட்டு ஒரு ஹம்ப் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் கீழே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு. இப்போது இன்னொன்று பூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் ஒரு லாங்குக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்குரிய ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த பூட் வந்து அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பூட் வந்து இல்லை சார், அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் வந்து நம்ம சின்னதாக பேக் பண்ணி கொஞ்சம் டைட்டாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் 336 லிட்டர் வருது. ஓகே, அதேமாதிரி உங்களுக்கு 60-40 கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேபி ஒரு 3 பேர் போகிறீங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து லிப் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. அதாவது இந்த உயரம் அதிகமாக இருக்குது, உள்ளே ரொம்ப பள்ளமாக இருக்குது. அப்போ உங்களோட வெயிட்டான லக்கேஜ் நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகேவா தான் சார் இருக்குது. நீங்கள் பெருசாக ரொம்ப லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு இதில் வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதே ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் சோனட் பார்த்துருந்தோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ அந்த சோனட்டுக்கும் இந்த மேக்னைட்டுக்கும் அந்த ஸ்பேஸிங், கேபினோட ஸ்பேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, சோனட்டும் நாங்கள் பார்த்தோம் சார், டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம், ப்ளஸ் உட்காந்துலாம் பார்த்தோம். அதில் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்க இதோட கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் சார் சோனட். உங்களுக்கு அந்த கேபின் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இந்த லெக் ரூம் எல்லாமே அதுலேயும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஓகே, அது மாதிரி 3 பேருங்கிறது அதில் ரொம்பவே கஷ்டம். கண்டிப்பாக டைட்டாக இருக்கும் சார். இப்போ நான் வந்து ஒரு வெல் பில்ட் அடல்ட்டு உட்காந்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் லீனாக இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நடுவில் உங்கள் சைஸ்க்கு ஒரு ஆள் உட்கார்றதுக்கு டெஃபினட்டாக பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதே மாதிரி 2 பேர் உட்காந்தாலுமே ஒரு ஆம்ரெஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு லக்ஸுரி ஃபீல் இருக்குது. இந்த ஹெட் ரூம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ என்னோடய ஹைட் 5'8", எனக்கு வந்து இவ்வளோ இருக்குது. இப்போ உங்கள் ஃபேமிலியில் 6க்கு மேலே யாராவது இருந்தாங்கன்னா, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஹெட் ரூம் பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க? அவங்களும் வந்து தட்டுற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை, டைட்டாக இருக்குது. ஓகே, அவங்களுக்கு கரெக்டாக இருக்காரு. ஓகே, கிரேட். பட் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணல. இந்த மேக்னைட்டில் இருக்கிற ஒரு ஜென்ரல் கமெண்ட் என்ன அப்படின்னா இந்த இன்டீரியரோட
பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்குது? உண்மை அதுதான் சார். குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இதில் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிக்கணும். ஓகே, அதுவும் முக்கியமாக இந்த டோரில் இருக்கிற அந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டைலில் வந்து பழைய ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க மாடிஃபை பண்ணணும்னு சொல்லலாம். ஆமாம் சார், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர ஃபேஸ்லிஃப்ட்டில் கண்டிப்பாக கூட எடுத்துகிட்டு வரணும் அவங்க. ஓகே, இல்லை கொஞ்சம் வந்து நமக்கு ஏதாவது சவுண்ட் அங்கங்கே வர்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? கடகடன்னு ஏதாவது நமக்கு பிளாஸ்டிக்லேருந்து சவுண்ட் வர்ற பிரச்சனை? இல்லை சார், இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை. இப்போ சன்ரூஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மேக்னைட்டில் சன்ரூஃப் இல்லை, பட் சன்ரூஃப்ங்கிறது உங்களோட செலெக்ஷன் கிரைட்டீரியாவில் இருந்ததா? சன்ரூஃப் வந்து தேவை இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களுடைய செலெக்ஷனில் இல்லை சார், சன்ரூஃப் ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஓகே, பட் அது வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா கிட்ஸ் தான் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து தேவைப்படல. ஓகே, தேவையில்லை, நீங்கள் தேவையில்லைன்ட்டு நாங்கள் அதை வந்து பையிங் லிஸ்ட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வரவே இல்லை சன்ரூஃப். இந்த என்கேப் ரேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலராக எல்லாருமே பார்க்குறாங்க. கிராஷ் டெஸ்ட் வந்து எனக்கு 5 ஸ்டார் இருக்கணும், 4 ஸ்டார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த கிராஷ் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் காரை செலக்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக சார், அப்படியே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இப்போ இந்த கார் வந்து உங்களுக்கு 4 ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 4 ஸ்டாருக்கு ஒர்த்தான ஒரு பில்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்குது சார், பில்டு இருக்குது. இன்டீரியர் மட்டும்தான் அதில் கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருக்கும். மெட்டல் வந்து ஓகேவா தான்? நீங்கள் ஓகே தான் ப்ரோ. இப்போ ஒரு டிரைவ் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த டிரைவிங் கம்ஃபர்ட் பற்றி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இதில் இருக்கிறது வந்து ஒரு 3 சிலிண்டர் 1 லிட்டர் இன்ஜின் தான் இருக்குது. நீங்கள் வந்து டர்போ வேரியண்ட் வந்து பிக் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்ஜின் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். பவராகவே இருக்குது சார் இன்ஜின். நான் ஹைவேலையும் ஓட்டியிருக்கேன், நல்லா பவராகவே இருக்குது. நான் இந்த அளவுக்கு ஆனால் எதிர்பார்க்கல. நிசான் மேக்னெட்டில் நல்ல பவராகவே இருக்குது. மேபி நீங்கள் டர்போ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஜென்ரலாகவே இது வந்து கொஞ்சம் அண்டர் பவர்டு இன்ஜின் தான் ஆக்சுவலாக. ஸோ டர்போ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஒரு என்ஏவோட பவரை வந்து இந்த டர்போவில் கொடுக்குற அளவுக்கு தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, என்விஹெச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு இருக்குது? ரோட் நாய்ஸு, ஆம்பியன்ஸோட நாய்ஸு, அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பாக கேட்குது. டயர் நாய்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்கும் உள்ளோ. ப்ளஸ் ஆம்பியன்ஸும் ரொம்ப கேட்குற மாதிரிலாம் இல்லை, பட் ஆனால் கேட்கும். கேட்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராகவே பண்ணிருக்கலாம். ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட், நீங்கள் சிட்டிக்குள்ளே இது கொஞ்சம் பெரிய கார் தான், அப்போது சிட்டியில் வளைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது? ஓகே தான் சார், எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, ஸ்டேரிங்கும் ஸ்மூத்தாக தான் இருக்குது, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதே ஸ்டேரிங்கை ஹைவேல போகும்போது அது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது? ஆனால் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? டைட் ஆகுது சார், பட் ஆனா அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல. ஓகே, கொஞ்சம் ஹை. ஒரு 120 நான் அதிகமா போனதில்ல, பிகினர் தான் நானு. பட் ஆனா 120 போயிருக்கேன். அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ பிரேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடிக்குவேட்டா உங்களுக்கு இருக்கா? நீங்க எய்ம் பண்ண இடத்துல உங்களால நிப்பாட்ட முடியுதா காரை? நிறுத்த முடியுது சார். நான் பிரேக் அமுக்குறோங்கிறது உள்ள இருக்கிறவங்களுக்கு ஃபீல் ஆகுற அளவுக்கு அவங்க முன்னாடி இப்படி போறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்குறேன். இல்ல, அது மாதிரிலாம் இல்ல. நம்ம எந்த இடத்துல நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ நிறுத்தலாம். இதோட சஸ்பென்ஷன் வந்து நான் ஓட்டின வரைக்கும் நல்லாவே சாஃப்டர் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது? சிட்டிக்குள்ளே சாஃப்டாக தான் சார் இருக்கு. பட் ஆனால் ஒரு பெரிய ஒரு பள்ளம் அது மாதிரிலாம் நல்லா கேட்குது, டங் டங் கேட்குது. அது அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கு. நைட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஹெட்லைட்டோட த்ரோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹெட்லைட்டோட த்ரோ கண்டிப்பாக இல்லை சார். ஓகே, 100 மீட்டர் தான் இருக்கும். ஐபிஎம் வச்சு ஓட்டினா மட்டும்தான் போக முடியும், மற்றபடி நார்மல்ல போக முடியாது. கொஞ்ச தூரம் தான் வருது. அத கண்டிப்பா அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒய்டும் இல்ல பெருசா இல்ல, கிட்டே தான் ஒரு 50 மீட்டர் தான் அடிக்கும். அப்ப நைட் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம். இதுல வந்து உங்களுக்கு ஹாலஜன்ல நார்மல் டூம்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? ஆமா. இதோட புல்லிங் பவர் இப்போ நீங்க ஒரு 4 பேரோ 5 பேரோ வச்சு போகும்போது வண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா ரொம்ப லேபர் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏதாவது ட்ரபிள் நீங்க ஃபேஸ் பண்றீங்களா, இல்ல ஈஸி கோவாவே இது வந்து இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணது இல்ல. நார்மலா ஃபுல் பண்ணா ஃபுல் நல்லா போகுது. இது ஒரு 5 மெம்பர்ஸ் கூட போயிருக்கேன். அது மாதிரி லாக் ஆனது இது வரைக்கும் கிடையாது. ஹில் டிரைவ் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். ஓகே, அப்போ அந்த ஹில்லுல
4 பேரோ 5 பேரோ வச்சு இழுக்கும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஹீல்ல என்னன்னா 4 பேரோடலாம் போகல, 3 மெம்பர்ஸ் தான். எனக்கு அந்த லாக் எதுவும் தெரியல, ஆனா அந்த வைப்ரேட் வந்து நல்லாவே தெரியுது. ஹீல்ல ஏறும்போது வண்டி ரொம்ப வைப்ரேட் ஆகுது. நீங்க செகண்ட் கியர்ல தான் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் வருதா? இல்ல சார், ரொம்ப ஒரு ஹேர்பின் பெண்ட்லாம் இருக்கு அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியர் வரைக்கும் போற மாதிரி இருக்குதா இல்ல செகண்ட் கியர்ல? செகண்ட் கியர்லயே போலாம் சார். இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் 11 lakhs வந்து இந்த கார்ல போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா சார். ஓகே, அப்போ அந்த 11 லட்சத்துக்கு இந்த கார் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் அப்படின்னு தோணுதா இல்ல அதோட பிரைஸ் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? கரெக்ட் தான் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சுக்கு ஓகே தான். பட் இன்டீரியர் வந்து அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஓகே, நிசான் வந்து இந்த கார்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் அது கூட கொடுக்கல, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லணும்? கண்டிப்பா ஹெட்லைட் சொல்லி ஆகணும் சார். ஹெட்லைட் கண்டிப்பா பண்ணணும் அவங்க. ஓகே, என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாக் நாப்லாம் இருக்குல்ல, சோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்கு. ஸ்கூல் டைப்ல, ஓல்ட் ஸ்கூல் டைப்ல அந்த இன்னுமே அவங்க அப்டேட் ஆகாம பழைய இது வச்சிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இன்டீரியர்லாம் கொஞ்சம் குவாலிட்டியா கொடுக்கலாம் கொஞ்சம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரை மேபி சேஃப்டி ஃபீச்சரா இருக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் இது என்னன்னா டாப் எண்ட்ல மட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஓகே, சோ கண்டிப்பா அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 2 வேரியன்ட்ல கண்டிப்பா கொடுக்கலாம், க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கலாம். மேபி இது இன்னொன்னு வந்து இதுல ஏர் பேக் வந்து 2 ஏர் பேக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 ஏர் பேக் கொடுக்கலாம் சார். சேஃப்டின்றது இது எல்லாமே தான். கண்டிப்பா 6 ஏர் பேக் கொடுக்கணும், வேற ஃபேஸ் லிஃப்டாவது கொடுக்கணும். சோ இந்த காருக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 3.5 அது மாதிரி தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் மோஸ்ட்லி நம்ம பாக்குறவங்க நிறைய பேர் வெயிட் பண்றது மைலேஜ். சோ இந்த கார் வந்து சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி உங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது? சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா 10 அது மாதிரி தான் வருது. ஹைவேல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 70 to 85 குள்ளேயே க்ரூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 20 சாலிடா வருது. அப்படியா? ஆமா. ஓ ஓகே, ஆனா சிட்டில 10 தான் கிடைக்குது. 10 தான் வருது சிட்டில. அது நான் கேட்டதுக்கு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 3000-4000 கிலோமீட்டர் போயிட்ட பிறகு உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, சோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட வியூவர்ஸ்ல மேபி நிறைய பேர் இந்த மேக்னெட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டைலமால இருப்பாங்க. உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்கும்? யாருக்கு இந்த கார் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? கண்டிப்பா பெப்பியா ஓட்டுறவங்களுக்கு செட் ஆகும் சார். கார் ஓட்டலாம் கண்டிப்பா. அந்த அளவுக்கு நீங்க சொல்றது டர்போ? டர்போ, நான் சொல்றது டர்போ தான். நார்மல் இன்ஜின் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் கூட நல்லா ஸ்பேசஸா நல்லா தாராளமா போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா பட் இன்டீரியர் கொஞ்சம் எனக்கு ப்ரீமியமா வேணும்ன்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. பட் இன்டீரியர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகும். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் மார்னிங்ல இருந்து இப்போ டைம் க்ளோஸ் டு 11 o'clock ஆக போகுது. ஒரு 5 hours எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், மேபி நீங்கள் ஒரு மேக்னைட்டோட யூஸராக இருக்கலாம். 2-3 இயர்ஸாக கூட அந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஹெட்லைட் பிரச்சனை உங்கள் காரில் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மைலேஜ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த காரை வந்து வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ உங்களோட காரோட யூசர் ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கீழே நம்மளோட மெயில் ஐடி வந்து கொடுக்குறோம். அங்கே ரீச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் மியூச்சுவலாக செட் ஆகிற டைமில் நம்ம ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூ வந்து பிளான் பண்ணலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா.